தமிழையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கவே முடியாது என திரைப்பட இயக்குனர் பேரரசு கூறினார். புதுச்சேரியில் நடைபெற்ற விநாயகர் சிலை கரைப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்தில் ஆன்மீகம் என்பது பட்டு வேட்டி மாதிரி என்றும் அதில் எங்காவது படிந்திருக்கும் சிறு கருப்பு கரைதான் நாத்திகம் எனவும் கூறினார். ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு சின்ன விஷயம் கூட அதை பேசி 5 வருஷத்துல தெளிவுபடுத்தி ஊரடங்க நிறைவு வச்சிருக்காங்க. உண்மையே பாண்டிச்சேரி காவல்துறைக்கு ஒரு நன்றி. தமிழ்நாடு எப்படி ஆன்மீக பூமியோ அதே மாதிரி பாண்டிச்சேரியும் இந்த மாநிலம் ஆன்மீக பூமி. ரெண்டும் ஒரே மொழி சார்ந்தது தான். கொஞ்சம் மாநிலங்கிற அளவில் பிரிஞ்சிச்சு தவிர ஆன்மீகம் என்ற வார்த்தைக்குள் ரெண்டும் அடக்கம். ஆன்மீக பூமியில எப்படி சாமி வழிபாடு தான் ஆன்மீகமா, பக்தி தான் ஆன்மீகமா? இல்லை. இந்து மதம் என்பது வெறும் பக்தி மட்டும் இல்லை. இந்து மதம் என்பது பண்பாடு, இந்து மதம் என்பது கலாச்சாரம், இந்து மதம் என்பது வாழ்வியல். இந்து மதம் என்பது நம்மளோட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறது. வெறும் பக்தி நம்ம தவிர்த்திட முடியாது. எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த இந்து மதம் உருவாவதற்கு இவர் ஒருத்தர் 2 பேர் இல்லை, எண்ணிக்கையில் நடக்காது. எத்தனை சித்தர்கள், எத்தனை மகான்கள், எத்தனை பேர் உருவாக்கியது? இந்த மண் அகத்தியர் மண், இந்த மண் ஔவையார் மண், இந்த மண் திருவள்ளுவர் மண், இந்த மண் திருமூலர் மண், இந்த மண் ஆண்டாள் மண், இந்த மண் வாரியார் மண், இந்த மண் ஆன்மீக மண்.